கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகனே மகளே, இன்றைக்கு நீங்க ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்களா? ரொம்ப மனவேதனையோட காணப்படுறீங்களா? குடும்ப பிரச்சனையின் நிமித்தமா தலை குனிஞ்சு நிக்கிறீங்களா? இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு கடினமான பிரச்சனையில மாட்டி தவிக்கிறீங்களா? மத்தவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு விரக்தியில காணப்படுறீங்களா? இதுக்கு மேல நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலான்னு தோணுதா? எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறோமே, இனி உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்னு நினைக்க தோணுதா? மனம் உடைஞ்சு போயிடாதீங்க, மனம் கலங்காதீங்க. உங்களை அன்பு செய்யவும், உங்களை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுக்கவும், உங்களோட அவமானத்தை ஆசீர்வாதமா மாற்றவும் ஒருவர் தயாரா இருக்காரு. யார் தெரியுமா? நம்ம ஏசப்பா தாங்க. கூட இருந்தவங்களே தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. உயிருக்குயிரா நினைச்சவங்க கூட என்ன அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன ஏசப்பா கூட இருக்காருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, கவலைப்படாதீங்க. உங்க நிந்தனைகளையும் உங்க லட்சையையும் ஆசீர்வாதமா மாற்றி நீங்க யார் யார் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னீங்களோ அவங்க முன்னாடியே தலை நிமிர்ந்து நிற்கும்படியான நாட்களை ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்காரு. நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. மனசுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மன குமுறல்களையும் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அவர் கண்களுக்கு முன்னாடி எதுவுமே மறைவானது இல்லைங்க. அவர் ஒரு அன்பான தகப்பன். தன்னோட மகனோ மகளோ இப்படி கலங்கி நிக்கிறது அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நிச்சயமா உங்களை தூக்கி எடுப்பாரு. ரெண்டத்தனையான பலனோட மகிழ்ச்சியோட நீங்க காணப்படுவீங்க. உங்களுக்கு வேதத்திலிருந்து தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்க விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? உங்க வெட்கத்துக்கு பதிலா ரெண்டத்தனையான பலன் வரும்னு, உங்க லட்சைக்கு பதிலா சந்தோஷப்படுவீங்கன்னோ, உங்க தேசத்துல இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீங்கன்னோ, உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும்னு வாக்கு கொடுக்கிறாரு. அவர் வாக்கு மாறாத தேவன். நீங்க யார் யாரையோ நம்புனீங்க இல்லையா? யார் யாரோ சொல்றத கேட்டீங்க. ஒரு தடவை ஏசப்பாவை நம்பி உங்க பிரச்சனைய அவர்கிட்ட சொல்லி பாருங்க. மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிற உங்க சூழ்நிலை மாறி நீங்க நித்திய மகிழ்ச்சியோடையும் ரெண்டத்தனையான பலனோடையும் காணப்படுவீங்க. விசுவாசிங்க, மாற்றத்தை கண்டிப்பா பாப்பீங்க. ஜெபிக்கலாமா? அன்பான ஏசப்பா, இன்றைக்கு இக்கட்டான சூழ்நிலையில காணப்படுற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீங்க அவங்களுக்கு தகப்பனா இருந்து அவங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்ன அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கும்படியா அவங்களுக்கு ரெண்டத்தனையான பலனும் நித்திய மகிழ்ச்சியும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே நீங்க செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன்ல நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you and have a blessed life.